வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழர். லுக் ஜாக் அப்படின்னு நீங்கள் என்னன்னு கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா, பயிற்சி செய்கிறதுனால ஒரு பார்க்கும்போது ஒரு பிக் பவர்ஃபுல் லுக் கிடைக்கிறது தான் லுக்கிங் ஜாக். இப்போது எல்லா பயிற்சிகளுமே அதுக்கு தான். பட் இந்த 4-5 பயிற்சிகள் நீங்கள் தவிர்க்கவே கூடாது. இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற லுக் வரும் அப்படின்னு சில பயிற்சிகள் இருக்குது. ஒரே நாள் ஒர்க் அவுட்டில் கூட இந்த எல்லா பயிற்சிகளையும் செய்திடலாம். ஹோல் பாடி ஒர்க் அவுட் ஒரு நாள் செய்துட்டு 2 நாள் ரெஸ்ட்டு, இல்லை 1 நாள் ரெஸ்ட். மிகச்சிலருக்கு ரெக்கவரி ஸ்லோவாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம், அதுவும் குறிப்பாக யாருக்கு சொல்கிறேன்னா மருந்துகள் எடுக்காதவங்களுக்கு, அவங்களுக்கு 1 நாள் பயிற்சி 2 அல்லது 3 நாள் கூட ஓய்வு எடுக்கலாம். ரெக்கவரி நல்லா இருந்ததுன்னு சொன்னால் படிப்படியாக பயிற்சியில் உங்களால் தீவிரத்தை கூட்ட முடியும், எடைகளை கூட்ட முடியும். அப்போ அதிக ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுவீங்க. யூ வில் க்ரோ பிகர் அண்ட் பெட்டர். இதைத்தான் நாங்கள் சொல்கிறது டூ லெஸ் கெட் மோர், DLGM. இந்த மாதிரி காம்படிட்டர்ஸையே ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். குறைந்த மருந்தோட ரொம்ப நல்ல பலனை பார்த்தவங்க இருப்பாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம டீமில் ஹரிஷ் இருக்கிறாரு. அவர் 5 வருட பிரேக்குக்கு அப்புறம் when he made a comeback last year, எக்ஸசைஸை கம்மியாக தான் பண்ணார். அவருடைய வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம அவருடைய பயிற்சிகள் ஃபுல்லாக நம்ம சேனலில் பிளாக் பண்ணோம். வித் வெரி லெஸ் PEDs he got very good results. தமிழ்நாடு லெவலில் he came top 5. I mean very good competitors. நல்ல போட்டியாளர் இருக்கும்போதும் 5வது இடம் வந்தார். இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. ஸோ டூ லெஸ் கெட் மோர் வில் ஒர்க். பட் உங்களுடைய ஸ்டெபிலைசர்ஸ், இன்னர் யூனிட், க்ளூட், இந்த மாதிரி தசைகளெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி உங்கள் மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டியில் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அவுட்புட் நீங்கள் நல்லா ஜெனரேட் பண்ணலாம். அப்போது குறைவாக செய்தாலும் ஒரு 4-5 பயிற்சிகள் செய்தால் கூட சூப்பராலாம் பலன் கிடைக்கும். நிறைய பேர் இதை கவனிக்கிறதில்ல. அதனால தான் பல்வேறு வேரியேஷன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் ஓரளவுக்கு மேலே பலன் வராதனால தான் எக்கச்சக்கமாக மருந்துகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த தவறுகள்லாம் களைஞ்சிட்டு கரெக்டாக சிலதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வித் லெஸ் யூ கேன் கெட் மோர். அப்போது உங்களுக்கு ட்ரூ பாடி பில்டிங்னா என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் அதிகம் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். சார் நிறைய சொல்லிட்டீங்க சார், இப்போ எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ ஐ வில் டெல் யூ தோஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது டெட் லிஃப்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் எக்ஸசைஸ். டெட் லிஃப்டில் பல வேரியேஷன் உண்டு. டெட் லிஃப்ட் கரெக்டாக ஒரு டெட் ஸ்டாப் பொசிஷன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பார்பெல் தரையில் டச் பண்ணிகிட்டு இருக்கணும். பார்பெல் உங்கள் காலுக்கு பாதத்தை கரெக்டாக குறுக்க. இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி அக்ராஸ் த பேஸ் ஆஃப் சப்போர்ட். உங்களுடைய பாதத்துக்கு கரெக்டாக குறுக்க பார்பெல் இருக்கணும். கவுருங்க, கிராப் த பார். உங்கள் ஆர்ம்ஸ், உங்கள் ஆர்ம் பிட் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். கிராப் இட். உங்கள் இன்னர் யூனிட் எங்கேஜ் பண்ணுங்கள், க்ளூட் எங்கேஜ் பண்ணுங்கள், தென் யூ கெட் அப். இது ரெகுலர் பார்பெல் டெட் லிஃப்ட். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, பின்னாடி ரொம்ப சாய்வாங்க. பின்னாடி ரொம்ப சாய்ஞ்சிங்கன்னா உங்களுடைய லோவர் பேக், அந்த லம்பார் ரீஜனில் ஸ்பைனை நீங்கள் தேவையில்லாமல் கம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. தட் மைட் பி டூ மச். கம்மி வெயிட்டில் தெரியாது, அதிக வெயிட்டில் தெரியும். ஸோ பின்னாடி சாயக்கூடாது. இதுதான் ஸ்டாண்டர்ட் டெட் லிஃப்ட்டுக்கான எக்ஸசைஸ் டிஸ்கிரிப்ஷன். என்னை பொறுத்தவரை இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் டூ அ சுமோ டெட் லிஃப்ட். சுமோ டெட் லிஃப்ட்டில் பாதத்தை நல்லா இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹிஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ட்ராப் என்கேஜ்மெண்ட், உங்கள் இன்னர் தை அடக்டார் என்கேஜ்மெண்ட், ஹாம்ஸ்ட்ரிங் என்கேஜ்மெண்ட், க்ளூட் என்கேஜ்மெண்ட் எல்லாமே நிறைய இருக்கும். ரெகுலர் டெட் லிஃப்ட்டை விட சுமோ டெட் லிஃப்ட்டில் யூ கேன் ஹேண்டில் அ லிட்டில் மோர் வெயிட். அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய வெயிட் இன்னும் உங்களுக்கு மசில் க்ரோத் கொடுக்கும். ஸோ சுமோ டெட் லிஃப்ட் கேன் பி யுவர் சாய்ஸ். தென் பெஞ்ச் ப்ரெஸ் எல்லாரும் சொல்லுவாங்க செஸ்ட்டுக்கு. என்னுடைய பர்சனல் ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இன்க்ளைன் ப்ரெஸ்ஸை சொல்லுவேன். காரணம் என்னென்னா, செஸ்ட்டில் ஒரு ஹெட் தான், மல்டிபிள் ஹெட்ஸ் கிடையாது. பட் ரீஜன்ஸ், வெவ்வேறு ரீஜன்ஸ் உண்டு. இந்த அப்பர் பெக் ரீஜன், இந்த கிளாவிகுலர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனுக்கு இன்க்ளைன் ப்ரெஸ் போடும்போது அதிக எம்ஃபசிஸ் கிடைக்கும். சாதாரண பெஞ்ச் ப்ரெஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ கெட் ஓவராலாக ஹியூஜ் செஸ்ட் ஆகும். அப்பர் செஸ்ட்டுக்கும் கொஞ்சம் பலன் கிடைக்கும். பட் வென் யூ டூ அன் இன்க்ளைன், அப்பர் செஸ்ட் இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். மிட் அண்ட் லோவர் பெக்ஸும் ஒர்க் ஆகும். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் என்னை பொறுத்தவரை அப்பர் செஸ்ட்டுக்கு நீங்கள் இன்க்ளைன் போடலாங்கிறது என்னோடய அபிப்பிராயம். பார்பெல்லில் போடும்போது நீங்கள் உங்கள் ஃபார்ம் ரொம்பவே முக்கியம்.
உங்களுடைய அப்பர் பேக்கில் இருக்கிற ஸ்டெபிலைசர்ஸை எங்கேஜ் பண்ணணும். லோவர் பேக்கில் ஒரு ஸ்லைட் ஆர்ச் இருக்கலாம். உங்களுடைய இன்னர் யூனிட்டை நீங்கள் கரெக்டாக எங்கேஜ் பண்ணணும். அந்த பார்பெல் ட்ராவல் ஆகக்கூடிய ஆர்க்குக்கு நீங்கள் கரெக்டாக பாருங்கள். அண்ட் எல்போஸை ரொம்ப சைடுக்காக 90 டிகிரிஸ் ஃப்ளாட் பண்ணி ஷோல்டர் இன்ஜூர் பண்ணிக்காதீங்க. பி ஸ்மார்ட். முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இன்க்ளைன் பெஞ்சோட ஆங்கிள் இருக்குல்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் செங்குத்த ஸ்டீப் ஆக்கிக்கிட்டே போவாங்க. நீங்கள் ஸ்டீப் ஆக்க அது என்ன ஆகும், அதிக ஷோல்டருக்கு தான் போகும். ஸோ செஸ்ட்டை நீங்கள் அதிகம் ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த இன்க்ளைன் ஷுட் பி ஸ்லைட்லி ஆன் த லோவர் சைட். லோ இன்க்ளைன் ப்ரெஸ்ன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. 30 டிகிரி வைங்க போதும்னு சொல்கிற ஏராளமான ஆய்வுகள் இருக்குது, ஆய்வாளர்கள் இருக்காங்க. ஸோ நான் அந்த ஒரு 30 டிகிரியில் வைங்க போதும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இன்னும் செங்குத்தாக்கிக்கிட்டே போனீங்கன்னா யூ வில் பி ஹிட்டிங் மோர் ஆஃப் யர் டெல்டாய்ட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் டு ஹெல்ப் யூ லுக் ஜாக்ட் இஸ் இன்க்ளைன் ப்ரெஸ். மூணாவது பயிற்சி புல்அப்ஸ். இந்த புல்அப்ஸில் நிறைய பேர் செய்கிற தப்பு, அவங்களுடைய ஸ்டெபிலைசர்ஸ், அவங்களுடைய கிரிப் ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி கோர் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் புல்லப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால புல்லப் பண்ண முடியாது. ஹாஃப் ரெப்ஸ் பண்ணுவாங்க, ஜர்க் பண்ணுவாங்க, பார்ட்னரோட ஹெல்ப் வாங்குறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகும்னா ப்ராப்பரான அவுட்புட்டே இருக்காது. ஸோ உங்களால் புல்லப்ஸ் பண்ண முடியலங்கிறத அனாலிசிஸை கரெக்டாக பார்த்து அந்த குறைகளை களைஞ்சிக்கிட்டு புல்லப்ஸ் பண்ண ஆரம்பிங்க. புல்லப்ஸ் பண்ணும்போது எப்போவுமே வைடாக பிடிச்சா வைடாக டெவலப் ஆகும், க்ளோஸாக பிடிச்சா இல்லை அப்படி இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் க்ளோஸாக பிடிச்சிங்கன்னா, இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேக்ஸிமம் லேட் அகலம் போகணும்னு நினைக்கும் போது நீங்கள் எல்போஸை இன்னும் க்ளோஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா when you bring it closer what happens is உங்களுடைய லோவர் இன்சர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எம்ஃபசிஸ் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ஷோல்டர் வித்தோ அதை விட ஸ்லைட்டாக வைடராகவோ பிடிக்கும்போது லோவர் லேட் ஒர்க் ஆகும், இந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நல்லா ஃபுல் வைடு பிடிச்சிட்டாங்கன்னா பெருசாக லேட் ஆகிடும். கிடையவே கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வைடாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஷோல்டரை தான் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ புல்அப்ஸ் பண்ணும்போது யூ கேன் டூ இட் ஷோல்டர் வித், அதில் வந்து ப்ரோனேட்டட் கிரிப் இப்படி பிடிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி சூப்பினேட்டட் கிரிப்பாக கேர்ள் கிரிப்பாக பிடிச்சிங்கன்னா உங்கள் பைசப்ஸ்னுடைய ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் என்கேஜ் பண்ணிங்கன்னா மேலே போங்க, ஸ்குவீஸ் யுவர் பேக், நிதானமாக கீழே இறங்குங்க. கம்ப்ளீட் டெட் ஹேங்குக்கு வேண்டாம். 98% அல்லது 99%, இன்னொரு 1% கீழே போச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே ஹேங் ஆகும். அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போய் ஸ்குவீஸ் வெல். நெகட்டிவாக கண்ட்ரோல்டாக பண்ணுங்கள். ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ப்ராப்பரான அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணுங்கள். நோ ஷார்ட் ஜர்க்கி ரெப்ஸ். இது அனதர் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். அடுத்த இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்பெல் ஷோல்டர் ப்ரெஸ் என்னுடைய பிக், நான் சூஸ் பண்ணுற பயிற்சி. அதில் உங்களுடைய கோர் ரீஜன், உங்கள் க்ளூட், உங்கள் ஹேம்ஸ் எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணி உங்கள் அப்பர் பேக்கில் இருக்கிற ஸ்டெபிலைசர்ஸ், உங்கள் ஸ்கேப்புலா ரீஜனில் அந்த இடத்துல எந்த டைட்னஸ் இல்லையா அதெல்லாம் பார்த்து அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி உங்களை பொசிஷன் பண்ணிவிட்டு தென் ப்ரெஸ் அப். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வெயிட் கூடிய வரைக்கும் இட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் ஓவர் ஏ ஹெட். உங்கள் தலைக்கு நேர் மேலே இருக்கணும். பார்பெல் ஹெட்டு உங்கள் பாதம் எல்லாம் கூடிய வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் வரா மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஐடியல் பொசிஷன். அதை வரா மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபவுண்டேஷன் போட்டு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுங்கள். ஒர்க் ஃபார் பர்ஃபெக்ஷன். இந்த மாதிரி கண்ட்ரோலோட ப்ராப்பர் ஃபார்மில் நீங்கள் பார்பெல் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் யூ வில் கெயின் வெரி குட் ஸ்ட்ரென்த், மஸ்குலர் டெவலப்மெண்ட் அண்ட் யுவர் பாடி வில் லுக் ஜாக்ட். இட் வில் லுக் ரியலி குட். அடுத்தது பேரலல் பார் டிப்ஸ். பேரலல் பார் டிப்ஸ் உங்களுடைய செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ் மூன்றுக்குமே நல்ல பயிற்சி. எல்போஸ் ரொம்ப பின்னாடி போச்சுனாலும் ஓவராக ஃப்ரண்ட் டெல்டாய்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். ரொம்ப சைடுக்காக போச்சுனாலும் ஓவராக ஃபார்வர்ட் ரொட்டேஷன்ஸ் அதிகம், இன்டர்னல் ரொட்டேஷன் அதிகமாகி அதனால் ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயின் வரலாம். ஸோ ஸ்லைட்லி இட் ஷுட் பி அவுட். வின்ஸ் டியூராண்டா என்ன சொல்லுவார்னா, உங்கள் பாடி ஒரு கான்கேவ் லென்ஸ் மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஃபீட் ஷுட் பி ஸ்ட்ரைட்லி ஃபார்வர்டுன்னு சொல்லுவார். சின் ஆன் யர் செஸ்ட். இது ஒரு ஹை ரிஸ்க் மூமெண்ட். பர்ஃபெக்டாக அதை கற்றுக்கிட்டு உங்கள் பாடியில் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லை, எந்த ஸ்ட்ரெஸ் ஆகலைன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பராக செய்தீங்கன்னா உங்கள் பாடி டு லுக் ஜாக்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஒரு எக்ஸ்ட்ரா பயிற்சி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். யூ கேன் டூ ஐதர் ஸ்குவாட்ஸ் ஆர் லஞ்சஸ். ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது நீங்கள் சுமோ டெட் லிஃப்ட் இதில் போட்டிருக்கிறதுனால பார்பெல் ஸ்குவாட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ கேன் டூ ஃப்ரண்ட் ஸ்குவாட்ஸ். ஃப்ரண்ட் ஸ்குவாட்ஸ் உங்கள் லோவர் பேக்கை அந்த அளவுக்கு அதில் பயிற்சியில் என்கேஜ் பண்ணாது.
ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்னுடைய என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். க்ளூட் என்கேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மேக்ஸிமம் எஃபர்ட் உங்களுடைய தைஸுக்கு போகும். இல்லைன்னா யூ கேன் டூ லஞ்சஸ். பட் லஞ்சஸ் நீங்கள் பண்ணும்போது க்ளூட் அண்ட் ஹாம்ஸ் என்கேஜ்மெண்ட் ஃப்ரண்ட் ஸ்குவாட்டை விட அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் சுமோ டெட் லிஃப்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் உங்களால் ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் பரவாயில்ல. ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு தெரியாது. மிக பிரபலமான ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒர்க் அவுட்லேயே ஸ்குவாட் டெட் லிஃப்ட் ரெண்டும் பண்ணுறீங்கன்னா 2 எக்ஸசைஸ்லையும் டோன்ட் கிவ் யூர் 100%. ஏதாவது ஒன்று 100% புஷ் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டாவது எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஹோல்ட் பேக். டோன்ட் கோ ஆல் அவுட், டோன்ட் கோ கிரேசி ஆன் தட்னுவாங்க. இதை நிறைய பேர் ஞாபகம் வச்சுங்க. எஸ்பெஷலி பிஇடிஸ் எடுத்தால் ஸ்ட்ரென்த் வரும், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் யோசிக்க தோணாது. பட் பிஇடிஸ் இல்லாமல் செய்கிறவங்க ப்ராப்பராக புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரே ஒர்க் அவுட் ருட்டீனில் ஒரே ஒர்க் அவுட் டேயில் ஸ்குவாட்ஸ் அண்ட் டெட் லிஃப்ட்ஸ் ரெண்டையும் 100% போட்டு புஷ் பண்ணாதீங்க. இஃப் யூ புஷ் டூ ஹார்ட் தேட் வில் லீட் டு இன்ஜுரி. இந்த எக்ஸசைசஸை கரெக்டாக பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் 3 செட். பிரமிட் டெக்னிக்கில் பண்ணுறீங்கன்னா 20, 15, 12, 10 மாதிரி 4 செட் போடலாம். இல்லைன்னா 2 வார்ம் அப் செட் போட்டுட்டு 2 அல்லது 3 வாக்கிங் செட் 10, 10, 10 அந்த மாதிரி போடுங்க. ஒரு நாள் ஒர்க் அவுட், ஒரு நாள் ரெஸ்ட் அல்லது 2 நாள் ரெஸ்ட், தேவைப்பட்ட 3rd டே ஆல்சோ ரெஸ்ட். லிசன் டு யுவர் பாடி. உங்கள் உடல் உங்களுக்கு சொல்ல எவ்வளோ நாள் ரெஸ்ட்டு தேவைன்னு. அந்த இன்ஸ்டிங்க்டிவ் ட்ரைனிங்கை டெவலப் பண்ணிக்கோங்க. லிசன் டு யுவர் பாடி. அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வு கொடுத்து பண்ணுங்கள். யூ வில் லுக் ஜாக்ட். அடுத்த 3 to 6 மாதங்களுக்குள்ளே உங்கள் ஃபிசிக் ரொம்ப பிரமாதமாக சேஞ்சு நீங்கள் பார்க்கலாம். ஐ கேரண்டி திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.